மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதற்குரிய சிகிச்சை முறைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் போன நிகழ்ச்சியிலே சொன்னேன் 4 முக்கியமான மருந்துகளுடைய பெயர்கள் சில்டன்ஃபில், டெனடன்ஃபில், வெரடன்ஃபில் அண்ட் எஃபடன்ஃபில் என்று சொல்லி 4 குளுசைகள் இருக்கின்றது. எனவே மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், இவற்றை எடுக்கின்ற போது தயவு செய்து ஓவர் த கவுண்டரோ அல்லது வெளி மருந்து கடைகளிலோ ஃபார்மசியிலோ வாங்காமல் கட்டாயமாக ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்பது கட்டாயமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் இந்த மருந்துகள் வேலை செய்கின்ற விதங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இந்த சில்டன்ஃபில்லானது மிகவும் விரைவாக வேலை செய்யும். அது சாதாரணமாக 2 3 4 மணித்திலக்குள் வேலை செய்யும். இந்த டெனடன்ஃபில்லானது வேலை செய்வதற்கு மிகவும் கூடுதலான நேரம் எடுக்கிறது. 18 மணித்தியாலம் மட்டும் அது இரத்தத்தில் இருந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளிலே, இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே இந்த சில்டன்ஃபில்லும் டெனடன்ஃபில் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற மருந்துகளாகிய வெரடன்ஃபில் அண்ட் அடுத்தது எவிடன்ஃபில் ஆகிய மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்குமே கிடைப்பதற்கு. எனவே இந்த சில்டன்ஃபில்வை டெனடன்ஃபில்வை இந்த மருந்துகள் எல்லாம் எங்களுடைய நாட்டிலே கிடைக்கக்கூடியவையாக இருக்கின்றது. அதில் முக்கியமாக ஒன்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பயோ அவைலபிலிட்டி என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதாவது எவ்வளவு அந்த நோயினுடைய அந்த மருந்தினுடைய எஃபிகஸ் எவ்வளவு நன்றாக அந்த வேலை செய்யும் என்று பார்த்தால், அண்மையிலே நடந்து முடிந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி இந்த சில்டன்ஃபில்லினுடைய பயோ அவைலபிலிட்டி 41%. அதாவது மிகவும் வேகமாகவும் இலகுவாகவும் அதே நேரத்தில் மிகவும் வீரியம் கூடிய முறையிலும் வேலை செய்கின்ற ஒன்றாக இந்த சில்டன்ஃபில் எனப்படுகிற மருந்து இருக்கிறது. அதே நேரத்தில் டெனடன்ஃபில் என்று சொன்னால் அதுக்குரிய பயோ அவைலபிலிட்டி இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. மற்ற 2மே வெரடன்ஃபில்லும் எவிடன்ஃபில்லும் அந்த 2மே மிக குறைந்த அளவிலே தான் அவை இருக்கக்கூடியதாக இருக்கின்றது பயோ அவைலபிலிட்டி. என்றபடியினாலே நான் சொல்லுவேன், இந்த சில்டன்ஃபில்லானது மிகவும் நல்ல ஒரு மருந்தாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அதாவது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய என்னவென்றால், 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த சில்டன்ஃபில் எனப்படுகிற மருந்து விரும்பத்தக்கது. 50 வயசுக்கு உட்பட்டவருக்கு இந்த சில்டன்ஃபில் எனப்படுகிற டெனடன்ஃபில் எனப்படுகிற மருந்து நல்லாக இருக்கும் 50 வயசுக்கு உட்பட்டவருக்கு. அதே நேரத்திலே நான் சொன்னேன், இந்த டோஸுகளை பற்றி கூட சொன்னேன். இந்த டெனடன்ஃபில்லானது 5 மில்லிகிராம் குளுசை இருக்கின்றது. அது சாதாரணமாக 18 மணித்தியாலம் மட்டும் இரத்தத்திலே இருக்கும். என்றபடியினாலே அதாவது துணைகள், ஆண் துணையும் பெண் துணையும் தொடர்ச்சியாக மருந்து போட முடியாது. தொடர்ச்சியாக பால்வவை ஒரு நாள் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்திலே எங்களுக்கு அந்த இரவிலே மட்டுமோ காலம்புரை மட்டுமோ இருக்க வேண்டிய தேவைகள் இப்படிப்பட்டவர்கள் இந்த டெனடன்ஃபில் 5 மில்லிகிராமே போடுவது நல்லது. ஏனெனில் இது 18 மணித்தியாலம், அதாவது ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் கூட இந்த டெனடன்ஃபில்லானது இரத்தத்திலே வேலை செய்யக்கூடியதாக இருக்கின்றபடியினாலே, அதாவது உதாரணமாக ஒரு ஆண் வேறொரு பெண் துணையுடன் தன்னுடைய அலுவலகத்திலே வைத்திருக்கிறார் என்றால், அவருடன் தொடர்பினை ஏற்படுத்தப்படுகின்ற அந்த நேரமானது அவருக்கு தெரியாது. இந்த நேரத்திலே அவர் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம் என்று அவருக்கு தெரியாது. எனவே அந்த நிலையிலே என்ன செய்யலாம் என்றால், இந்த டெனடன்ஃபில் மாத்திரை காலையிலே குடிக்கின்ற போது அது ஏறக்குறைய 18 இருந்து 24 மணி 18 மணித்தில் ஏறக்குறைய இரத்தத்தில் இருக்கும் என்றபடியினாலே அவருக்கு வேண்டிய அந்த நீடிய நேரம் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட கப்பல்ஸ், இப்படிப்பட்டவர்கள் இந்த டெனடன்ஃபில்லைத்தான் நாட வேண்டும். ஏனெனில் சில்டன்ஃபில்லான அதனுடைய காலம் 3 இருந்து 4 மணித்தியாலத்திற்குள்ளே இவை முற்றிலுமே எல்லாம் அப்படியே அந்த மருந்தினுடைய நடவடிக்கை 3 இருந்து 4 மணித்தியாலம் கூட அப்படியே நின்றுவிடும். இந்த சில்டன்ஃபில் டெனடன்ஃபில்லான 18 மணித்தியாலம் வேலை செய்கிறபடினாலே, அதாவது பிளான் பண்ணி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை, அதாவது பாலியல் தொடர்புகளை வைத்துக்கொள்ள முடியாதவர்கள் இந்த டெனடன்ஃபில் மாத்திரை அவற்றுக்கு உதவியாக இருக்கும்.
அதே நேரத்தில் இந்த 4 குடிசைகளினுடைய எவ்வாறு வேலை செய்கிறது, சிறப்பாக வேலை செய்கிறதா, குறைவாக வேலை செய்கிற ஆராய்ச்சி முடிவுகள் இன்னுமே உலகத்திலே மேற்கொள்ளப்படவில்லை. எனவே செல்லம் ஃபீல்டை விட டெனரல் ஃபீல்ட் நல்ல, டெனரல் ஃபீல்டை விட வெடலம் ஃபீல்ட் நல்ல, வெடலம் ஃபீல்டை விட எவிடன் ஃபீல்ட் நல்ல சொல்லி ஒரு விதமான ஆராய்ச்சிகளும் இன்னும் இதில் செய்யப்படவில்லை என்றபடியினாலே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒவ்வொரு நோயாளியும் தான் பாவிக்கின்ற இந்த குடிசைகளை பற்றிய முழு விவரத்தையும் அவர் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான என்னுடைய ஷார்ட் கொஞ்ச நேரம் வேலை செய்வது என்ன, இந்த மருந்துகள் நீண்ட நேரம் வேலை செய்கிற மருந்துகள் என்ன என்பதை பற்றி முற்று முழுதான ஒரு அறிவை அந்த இந்த மருந்துகளை பாவிக்கின்ற நோயாளி கட்டாயமாக அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் வைத்தியருக்கும் அந்த நோயாளிக்கும் இடையிலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வற்ற தன்மை ஏற்படும். எனவே நீங்கள் வடிவாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு எந்த ஒரு நோயாளிக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட மருந்தை தெரிவு செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. இது மிகவும் முக்கியமானது. நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம் என்னென்றால், இப்படிப்பட்ட நோய்களுக்கு நாங்கள் முதல் படியிலே ஸ்டார்ட் பேக்கேஜ் என்று சொல்லுவோம். அந்த முதல் படியிலே தான் நாங்கள் இந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க வெளிக்கிடுவோம். எனவே இவ்வளவு சிகிச்சைகள் வந்தாலும் கூட பல பேருக்கு இன்னுமே அந்த சிகிச்சை ஒன்றும் பலனளிக்க முடியாத தன்மையும் எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எல்லாமே, அதாவது ஒன்று மருந்தும் அடுத்த மனநிலையும் ரெண்டுமே பரவலாக போக வேண்டும். எவ்வளவு மருந்து எடுத்தாலும் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவருக்கு இந்த விரைப்புத்தன்மை அல்லது இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் எங்களால் குணப்படுத்த முடியாது. எனவே நோய்களுக்குரிய மருந்துகளும் பெறலாம் போக வேண்டும். அதே போல இவற்றை கொடுக்கப்படுகிறது இந்த இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் கொடுக்கப்படுகிற நான் முதல் சொன்ன இந்த 4 மாத்திரைகளும் கூட பெறலாக போக வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களாலே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வாறு அது வேலை செய்கிறது. இல்லாவிட்டால் மருந்து மட்டும் கொடுத்து போட அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாராக இருந்தால் அவருக்கு இந்த நோயிலிருந்து அவரை எங்களாலே குணப்படுத்த முடியாது. எனவே முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த மாத்திரையை உட்கொள்ளுகின்ற போது எம்டி ஸ்டொமக், அதாவது வயிற்றிலே ஒன்றும் இருக்கக்கூடாது, சாப்பிட்டு உடனே குடிக்கக்கூடாது, மருந்து குடித்தவுடன் சாப்பிடக்கூடாது. எனவே சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், இந்த மருந்துகளை வெறும் வயிற்றிலே தான் எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே மருந்து குடித்து 1 மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் கூட கொஞ்சம் ஒன்றுமே தண்ணீர் குடிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மருந்தினுடைய வீரியத்தன்மை குறையக்கூடிய தன்மை இருக்கிறது. உணவுடன் கிளக்கின்ற போது அல்லது தண்ணீருடன் கூடுதலாக கிளக்கின்ற போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த மாத்திரைகள் நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும்? எம்டி ஸ்டொமக் அல்லது ஒன்றும் சாப்பிடாமல் கொள்ளாமல் எடுக்க வேண்டும். குறைந்தது சாப்பிட்டு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த மாத்திரையை உட்கொள்ள வேண்டும். இந்த மாத்திரை உட்கொண்ட பிற்பாடு 1 மணித்திலிருந்து 1.5 மணித்தியாலம் மட்டும் எவ்விதமான தண்ணீரையோ ஒன்றையும் குடிக்காமல் பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். பெல் சாய்னி மணி சின்னத்தை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 77 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறகு உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.